கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மகன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். தேவஜனமே, பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்துவது வேறு, பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுப்பது வேறு. சிலர் தங்கள் பிள்ளைகளுக்கு மிதமின்றி செல்லம் கொடுத்து அவர்கள் தவறுகளை கண்டியாமல் விட்டு முடிவில் பிள்ளைகளை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆக்கி விடுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் தத்துவ ஞானிகள் என்ற பெயர் பெற்றவர்கள் பிள்ளைகளை அடிக்க கூடாது, தண்டிக்க கூடாது, பெற்றோர் பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் புதிய தத்துவங்களை கொண்டு வந்தார்கள். முடிவு இளைஞர் சமுதாயம் சீரழிந்தது. தேவஜனமே, வேதம் இதைத்தான் சொல்லுகிறது, பெரும்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று. கர்த்தர் தமது அன்பின் பிதா, நாம் அவரது சொந்த பிள்ளைகள். கர்த்தர் நம்மேல் அன்போடு கூட இருக்கிறபடியினால் நாம் தவறு செய்யும் போது அன்பின் சுற்றைகளினால் நம்மை திருத்துகிறார். அந்த அன்பின் சுற்றைகள் யாவும் நம்முடைய நன்மைக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாகவே இருக்கிறது. ஒருபோதும் கர்த்தருடைய அன்பின் சுற்றைகளினால் மனம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் எப்படியோ வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று கர்த்தர் விடுவதே இல்லை. நாம் நடக்க வேண்டிய பரிசுத்த வழிகளை வேதத்தின் மூலமாக நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார். அவைகளின்படி நடக்கும் போது நமக்கு நித்தியமான ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் வழி விலகி செல்லும் போது நாம் நரகத்தையும் பாதாளத்தையும் நோக்கித்தான் செல்ல வேண்டியதாயிருக்கும். ஆகவே வழி விலகி செல்லுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தமது அன்பின் சுற்றைகளை கொடுத்து திருத்தி தம்முடைய வழிகளிலே கொண்டு வருகிறார். தேவஜனமே, நீங்கள் சிங்கப்பூர் செல்வீர்கள் என்றால் அந்த பட்டணம் மிகவும் அழகானதாக இருக்கும். அங்கு பூரண சுதந்திரமும் சுயாதீனமும் உண்டு. அதே நேரத்தில் அங்கு எந்த இடத்திலாவது பழைய பேப்பர்களையும் குப்பைகளையும் நீங்கள் கொட்டினால் உடனே அரசாங்கம் பிடித்து அபராதம் விதித்துவிடும். இன்னும் சில இடங்களில் இங்கே குளிக்க வேண்டாம், இந்த கடல் பாறை நிறைந்தது, அலைகள் நிறைந்தது, ஆபத்தானது என்கிற எச்சரிப்பெல்லாம் இருக்கிறது. அந்த எச்சரிப்பை ஒரு மனுஷன் விலக்கி செல்வானே என்றால் நிச்சயமாக அது அவனை ஆபத்தில் கொண்டு போய்விடும். வேதத்தில் அப்படித்தான் அநேக எச்சரிப்பின் சத்தங்கள் இருக்கின்றன. 10 கட்டளைகள் இருக்கின்றன. இதை செய், இதை செய்யாதே என்று கர்த்தரின் கட்டளைகள் இருக்கிறது. உண்மையாகவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் எச்சரிப்பின் வார்த்தைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பின் சுற்றை சில வேளைகளில் சிறு விபத்தாய் இருக்கலாம், பொருட்களின் இழப்பாய் இருக்கலாம், வியாபாரத்தின் நஷ்டங்களாய் இருக்கலாம், அல்லது சில முட்களாகவோ வியாதிகளாகவோ கூட இருக்கக்கூடும். ஆனால் அவை யாவும் தெய்வ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து திருத்துவதற்கு என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆம் தேவ ஜனமே, ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் வியாதியின் வழியாய் அல்லது பலவித துன்பத்தின் வழியாய் வேதனையின் வழியாய் கடந்து வருவீர்கள் என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் தவறி போனது என்ன என்பதை ஆராய்ந்து மனம் திரும்பி பாருங்கள். வியாதி மறைந்துவிடும், கண்ணீர் மாறிவிடும், வேதனை இல்லாமல் போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த நாளில் அவருடைய அன்புள்ள சுற்றைகள் வரும்போது ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு, ஆண்டவரே, நான் என்ன தவறினேன் என்பதை சொல்லும், அதை திருத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று ஆண்டவரின் சுற்றைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.